மக்கள் நேசிக்கிற தலைவராக சீமான் அண்ணன் வந்துட்டாங்க. அதனுடைய பிரதிபலிப்பு தான். இப்ப எல்லாருமே 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வருது. அண்ணன் சீமான் 5 ஆண்டுகள் வேலை செய்யறாரு. மற்ற அரசியல் கட்சிகள் 5 நாள நம்பி இருக்கிறாங்க. எதுக்கு? பணத்தை கொடுத்து வாங்கிடலாங்கிறதுக்காக வேண்டி. இப்ப வாக்காளர் படிவம்லாம் சரி பாக்குறாங்க, ஜனநாயகம் சொல்றாங்க. அது 1000க்கும் 500க்கும் ரொம்ப ஈஸியா விலைக்கு வாங்கிடுறாங்க. 234 தொகுதிகள்லயுமே குறுநில மன்னர்களாக ஆளுங்களை செட்டப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த தொகுதி மக்களை வாங்குவதற்கு அவங்களுக்கு தேவை 117 சீட்டு. அந்த 117 சீட்டை அப்படியே விலைக்கு வாங்குவதற்கான எல்லா ஏற்பாடும் இருக்குது. இந்த இடத்தான் நாம் தமிழர் கட்சி உடைக்குது. போகிற இடம் எவ்வளவு முக்கியமோ அதை விட போகிற பாதை முக்கியம். அதுதான் இங்க முக்கியம். இப்ப உடனடியாக ஆட்சிக்கு வரணுங்கிறதுல நோக்கம். அவங்களாம் சிஎம் ஆகணும், அதான் நோக்கம். நமக்கு சிஎம் ஆகணும்ல, இந்த நாட்டை ஆளணும். இன்னும் சொல்ல போனா எடப்பாடியா இருந்தாலும் சரிதான், அல்லது ஐயா ஸ்டாலினா இருந்தாலும் சரிதான். இதுக்கு முன்னாடி வேணா பதவிக்காக நின்றுக்கலாம். இப்ப தேர்தலை சந்திப்பது பதவிக்காக இல்ல, பயத்துக்காக. ஏன்னா அவ்வளவு தவறுகள் இருக்கு. அந்த தவறுகள் இருந்து மீளணும்னா அவங்க இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆகணும். அதுக்காக எல்லா வேலையும் செய்யறாங்க. மக்கள் வறுமையில இருக்காங்க. வறுமையில இருக்க மக்களை பணத்தின் மூலம் வாங்குவதற்கு முயற்சி பண்றாங்க. அந்த இடத்தான் அண்ணன் சீமான் 36 லட்சம் வாக்காளர்களை வென்றெடுத்திருக்காங்க. 1 கோடி வாக்காளர்கள் வரும்போது தமிழ்நாடு நம்ம பக்கம் நிக்கும். அதுதான் இங்க முக்கியம். அப்ப நம்ம உடனடியா நாளைக்கே சிஎம் ஆகணும், ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிறத விட இந்த கட்டமைப்பு வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் நாம் தமிழரோட மத்த இதுக்கு வாய்ப்பே இருக்காது. இதெல்லாம் நாடு இருந்த உண்மைதான்.